பெண்கள் இணைந்ததன் பொன்விழா சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடும்ப சூழலுக்கு ஏற்ப பெண் காவலர்களுக்கு விடுப்பு மற்றும் பணியிடமாறுதல் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையில் 1973ஆம் ஆண்டு பெண் காவலர்கள் இணைந்ததையொட்டி அதன் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. வழக்கமான பாதுகாப்பு அதிகாரிகளை தவிர்த்து முழுக்க பெண் காவலர்களின் பாதுகாப்புடன் முதலமைச்சர் விழாவுக்கு வருகை தந்தார். முதலமைச்சரின் வாகனத்திற்கு முன்பும் பின்பும் குதிரைகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் புடைசூழ பெண் காவலர்கள் அழைத்து வந்தனர். முதலமைச்சரின் மெய்க்காவலர்கள் அனைவரும் பெண்களாகவே இருந்தனர். Honorable Chief Minister of Tamil Nadu, on behalf of the Tamil Nadu Police Department, we heartily welcome you, sir, to this very special occasion. இதனையடுத்து பெண் கமாண்டோ, சிறப்பு காவல் படை, அதிரடி படையில் உள்ள பெண் காவலர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. விழாவில் பேசிய டிஜிபி சைலேந்திர பாபு, தமிழ்நாட்டில் 35,029 பெண் காவலர்கள் உள்ளதாக தெரிவித்தார். இதன் பின்னர் காவல்துறையில் பெண் காவலர்களின் செயல்பாடு குறித்த காணொலி ஒளிபரப்பப்பட்டது. பெண் அதிரடிப்படையினர் கண்களை கட்டிக்கொண்டு AK-47 உள்ளிட்ட துப்பாக்கிகளின் பாகங்களை சில நொடிகளில் பிரித்து பின்னர் மீண்டும் இணைத்து அசத்தினர். பெண் காவலர்களின் வாத்திய குழுவினர் இசை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவள் என்ற திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவள் திட்டத்தின் விளக்க காணொலியும் வெளியிடப்பட்டது. காவலர்களுக்கான திறன் மேம்பாட்டு மின் கற்றல் பயிற்சி, காவல் சிறார் மன்றங்களின் கட்டமைப்பு மேம்பாடு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு பயிற்சிகள். பின்னர் பெண் காவலர்களின் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 9 புதிய அறிவிப்புகளை